ஒரு பெரியவர் அவருடைய கிராமத்துக்கு போகிறதுக்காக ரொம்ப நேரமாக அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இப்போ ஒரு 6 மணி 7 மணிக்கிட்ட வந்துருச்சு. அந்த கிராமத்து பக்கம் போகக்கூடிய இருசக்கர வாகனங்களை பார்த்து அந்த பெரியவர் கையை நீட்டுறாரு. அந்த வண்டி எல்லாமே என்ன சொல்கிறாங்க, வண்டி ஓட்டு வர்றவங்களாம் பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 100 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாகை கை காமிச்சு வண்டி அங்கே போகுது, உங்கள் ஊருக்கெலாம் போகாது, நான் அதை தாண்டி போகலை, வண்டி எங்கேயே வளைஞ்சிரும், இப்படி நிறைய வகையான பதில்களை சொல்கிறாங்க. வண்டி ஆனால் பாதி அந்த ஒயின் ஷாப்புக்குள்ளே தான் போகுது. அப்புறம் அடுத்து ஒரு கல்லூரி பேருந்து வருது. கல்லூரி பேருந்து வரும்பொழுது டிரைவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி இந்த ஊர் பக்கம் போகிறான், என்னை இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு. எதுக்கு, என் சம்பளத்தில் கையை வைக்கவா, இறங்கியா யோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்ப வந்து உக்காடுறாரு. இன்னொரு வண்டி வருது, இருசக்கர வாகனம். அதை பார்த்து கையை நீட்டுறாரு. அவர் வந்து இவரை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, என்ன ஊர் அப்படின்றாரு. எந்த ஊர் தான் அப்படின்னு இந்த பெரியவர் சொல்கிறாரு. எந்த தெரு அப்படின்றார். இவர் அந்த தெரு பேரை சொல்லவும், சரி இந்த பின்னாடி யாரோ வராங்க பாருங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வண்டி புறப்பட்டுருச்சு. அவர் என்ன யோசிச்சாருன்னு இவருக்கு தெரியல. இவருக்கு வந்து அடுத்த ஒரு வண்டி வந்தால் போதும்டா அப்படின்றதுல கவனமாக இருந்தார். இப்போ ஒரு காலேஜ் பஸ்ஸு இன்னொன்று திரும்ப வருது. அந்த காலேஜ் பஸ்ஸு வரும்பொழுது கையை நீட்டுறாரு. அந்த பஸ்ஸை நிற்குது. அப்பாடான்னு ஒரு பெருமிச்சை விட்டுட்டு ஏறலான்னு போகிறாரு. உடனே அந்த கிளீனர் பையன் வந்து, யோ தள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேடியை மேலே ஏற்றிட்டு அந்த பஸ்ஸும் புறப்பட்டுருது. இவர் ஒரு கட்டத்தில் சரி நடந்தே போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறார். போயிருப்பார். கிட்டத்தட்ட அந்த ஒயின் ஷாப்பையும் தாண்டி போயிட்டார். ஒயின் ஷாப்பை தாண்டி போனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இனிமேல் போகக்கூடிய வண்டி எதுவும் ஒயின் ஷாப் பக்கம் போகாதில்ல, பாதி வண்டி எல்லாம் ஒயின் ஷாப்புக்கு தானே வளையுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் வரக்கூடிய வண்டிக்கு கை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறார். ஒரு வண்டி வந்து நிற்குது. அந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தவர் நல்ல போதை. இப்போ இவர் அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவரை பார்த்துட்டு மேலேயும் கீழையும் பார்க்குறாரு. என்னடா இவர் குடிச்சிருக்கிறாரே, நம்மளை பொறுப்பாக போய் சேர்த்துருவாரா அப்படின்ற பயம் இவருக்கு. அவர் குடிச்சிட்டு இருக்கிறவர், என்னங்க ஏறுறீங்களா என்ன, இல்லை நான் புறப்படவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இப்போ இவர், இல்லை தம்பி நீங்கள் புறப்படுங்க, நான் நடந்தே வந்துடுறேன்னு சொல்லிவிட்டார். அந்த வண்டிக்காரரும் போயிட்டு ஒரு திரும்பவும் வண்டியை நிப்பாட்டிட்டு, போகட்டுமா இல்லை எப்படி நிற்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர், இல்லை தம்பி நீங்கள் போங்க, நான் வேறு வண்டி வந்தால் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவருடைய முகம் சொல்லிடுற மாதிரி இவர் பேசிடுறாரு. அப்புறம் அந்த வண்டிக்காரரும் போயிட்டார். அடுத்த 5வது செகண்ட் இவர் மனசில் ஒரே படபடப்பு. எவ்வளோ இருட்டாக இருக்குது, பேசாமல் அந்த குடியில் இருந்தாலும் அவர் வழியில் போயிருந்துருக்கலாமோன்னு யோசிக்கிறார். காலம் நமக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது பயன்படுத்திக்கணும்.